எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்ஸோட தான் வந்திருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12th டிகிரி முடிச்சவங்களுக்கு வேகன்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வேகன்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 12th டிகிரி முடிச்சவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நேம் வந்து கேட்கும். ஸோ இங்கே வந்து நேம் வந்து எழுதிருங்க. ப்ளஸ் வந்து இனிஷியல் வந்து போட்டிருக்கு. ஓகே. ஸோ அதுமாதிரி வந்து உங்கள் ஃபாதர் நேம் இல்லை வந்து ஹஸ்பண்ட் நேம் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ், அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் எழுதிருங்க. ஸோ அடுத்து வந்து உங்கள் ஃபுல் அட்ரஸ் வந்து என்ட்ரி பண்ணிவிடுங்க. வந்து உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை வந்து என்ட்ரி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன லாங்குவேஜில் உங்களுக்கு ரீட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியும். ஸோ அதை கேட்டிருக்காங்க. தமிழ் தெரிஞ்சால் தமிழ், இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷ், எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும்னா ஓகே. ஸோ அதர்ஸ் வந்து நீங்கள் தமிழ் இங்கிலீஷை தவிர மற்ற எந்த லாங்குவேஜ் தெரியும்னா ஸோ அதை நீங்கள் வந்து எழுதிருந்தீங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஒட்டிடணும். ஸோ ஃபோட்டோ ஒட்டிடுங்க. குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ 10th 12th டிகிரி இல்லை வந்து பிஜி எங்கே முடிச்சிங்க, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். கிராஜுவேட்னா கிராஜுவேட்டில் நீங்கள் வந்து என்ன கிராஜுவேட் படிச்சிங்க, பிஏ தமிழா, பிஏ இங்கிலீஷா, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இங்கே எழுதுங்க. ஸோ அதுமாதிரி போஸ்ட் கிராஜுவேட்னா எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், அந்த மாதிரி வந்து எழுதிருங்க. ஸோ இன்ஸ்டியூட் நேம் எழுதிருங்க. அதேமாதிரி வந்து எப்போ நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ ஸோ அந்த இயர் வந்து எழுதிருங்க. ஸோ அதுமாதிரி வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், ஸோ எத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது, ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதனா இருக்குது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது இல்லை டைப்பிங் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி வந்து எதனா நீங்கள் அடிஷ்னலாக முடிச்சு வச்சிருக்கீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணிட்டு அதில் வந்து என்ன இன்ஸ்டியூட்ல நீங்க படிச்சீங்க, ஸோ அந்த சப்ஜெக்ட் கோட் என்ன, ஸோ அது மாதிரி வந்து கிரேட் என்ன, ஸோ அது எல்லாமே என்ட்ரி பண்ணிடுங்க. அடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருக்கா, ஸோ இருந்தால் மென்ஷன் பண்ணுங்க, இல்லைனா வந்து ஜஸ்ட் வந்து கோடு போட்டு எம்டியா விட்டுடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களோட சைன் போட்டுருங்க. ஓகே. ஸோ இவ்வளோதான். நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அங்கே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்டிங் தான். ஓகே. யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொகுப்பூதியம் 1:2 வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 வேகன்சி 40 இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பேச்சுலர் டிகிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன கோர்ஸ்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸ் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மாத ஊதியம் வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18,000 சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 12,000 இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 3வது கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் போடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 45 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 பணியிடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கல்வி தகுதி நீங்கள் முடிச்சிருந்தா போதும், அதாவது ஹையர் செகண்டரி. ஓகே. ஸோ 12th நீங்கள் பாஸ் பண்ணி தான் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மாத ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபார்ம்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் எங்கே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை அறை எண் 88, மாவட்ட ஆட்சித்தலைவர். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வந்து வேலை கிடைக்கும். ஸோ இதோட லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20/3/2025 மாலை 5:45க்குள்ள வந்து நீங்கள் வந்து தபாலில் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிடணும் சொல்லி, அதாவது அவங்களுக்கு போய் சேர்ந்தணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. விருப்பமோ தகுதியோ இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பராக வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.